எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் கருமஞ்சள் பொடி எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ புதிதாக நம்ம viha.online கருமஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம். சிலர் கேட்டிருந்தீங்க கருமஞ்சள் பொடி வேணும்னு, அதனால் சேர்த்துருக்கோம். அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாதவர்கள் கேட்டுட்ருக்கீங்க. தெரிந்தவர்கள் எப்படி பயன்படுத்தணும்னு தெரிந்தவர்கள் தான் கருமஞ்சள் பொடி வேணும்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக நான் போட்டிருந்தேன். இந்த கருமஞ்சள் பற்றி ஏற்கனவே நான் பதிவு கொடுத்துருக்கேன், எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம். இது பூஜைக்கு உகந்தது. பொதுவாக காளியம்மன், துர்க்கையம்மன் இது போன்ற அம்மன் தெய்வங்களுக்கெல்லாம் இந்த கருமஞ்சள் பொடியை நம்ம திலகமாக இடலாம். அதை தவிர்த்து நாம் கூட திலகமாக இட்டோமே ஆனால் அதற்கு வசீகரத்தன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யாராவது வெளியில் போகிறோம் ஒரு வேலை விஷயமா, அந்த வேலை நமக்கு வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த கருமஞ்சள் பொடி ஒரு திலகமாக வச்சுட்டு அதற்கு மேலே நம்ம போட்டு, இல்லை மஞ்சப்பொடி வைக்கிற மாதிரியே வச்சுட்டு போகலாம், தவறு கிடையாது. அதை வைத்து போனான்னா நமக்கு காரியங்கள் கைகூடும்னு சொல்லுவாங்க. அதை தவிர இந்த கருமஞ்சள் பொடியை இந்த பிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த பிம்பிள் மேலே தண்ணீர் விட்டு குழைச்சி இல்லை பன்னீர் விட்டு குழைத்து வைத்தோமே ஆனால் அந்த பிம்பிள்ஸ், அதாவது முகப்பருவெல்லாம் கொஞ்சம் அடங்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வெளியில் போகிறதுக்கு முன்னாடி காரிய சித்தி ஆகணும்னா நம்ம எதால் குழைச்சி வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பன்னீர் இருக்கு இல்லையா, ரோஸ் வாட்டர், அதை குழைச்சி நம்ம ஒரு பொட்டு மாதிரி வச்சுக்கிட்டு போகலாம். அதை தவிர்த்து இந்த கருமஞ்சள் பொடியை என்ன பண்ணுவாங்க, திருஷ்டி கழிப்பதற்காகவும் நமக்கு காத்து கருப்பு படாமல் இருக்கவும் அதை தாயத்துக்குள்ளே அடைச்சிக்கிட்டு கழுத்தில் கட்டிப்பாங்க, இல்லாட்டி அரஞ்சாங்கொடியில் கட்டிப்பாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அரஞ்சாங்கொடி கட்டுறது வழக்கமாக இருக்குது. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். பெண்கள் எத்தனை வயதானாலும் அரஞ்சாங்கொடி கட்டுவாங்க. அதுபோல் அரஞ்சாங்கொடியிலையும் கட்டிக்கலாம். அந்த தாயத்தில் கருமஞ்சள் பொடியை அடைச்சிக்கிட்டு குழந்தைகளுக்கு கழுத்துலையும் கட்டலாம், அரஞ்சாங்கொடியிலையும் கட்டலாம். அப்படி ரெண்டு இடத்துலையும் கட்ட முடியலன்னா சிலர் பார்த்திங்கன்னா இந்த கைகளில் கட்டிப்பாங்க. பொதுவாகவே இந்த பெங்காலிஸ் இருப்பாங்கள்ல, அவங்க கருமஞ்சள் பொடியை அதிகமாக பயன்படுத்துவாங்க. தாயத்தில் போட்டுக்கிட்டு கருமஞ்சள் வெண்கடுகு ரெண்டையும் போடுவாங்க. திருஷ்டி வராமல் இருக்க, காற்று கருப்பு படாமல் இருக்க, இல்லை யாராவது ஏவல் வெள்ளி சூனியம் இதெல்லாம் செய்கிறாங்கன்னா அதெல்லாம் நம்மக்கிட்ட நெருங்காமல் இருக்கணும் அப்படின்னா அவங்க அந்த தாயத்தில் கருமஞ்சள் பொடியும் வெண்கடுகும் போட்டுட்டு கட்டிப்பாங்க. இந்த கைகளில் தான் பெரும்பாலும் கட்டிப்பாங்க. ஆண்களாக இருந்தால் ரைட் ஹேண்டில், பெண்களாக இருந்தால் லெஃப்ட் ஹேண்டில். ப்ளவுஸ் அது மறைச்சிக்கும், அந்த தாயத்தை வந்து பின்பக்கம் போயிடும். அப்படி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். இல்லைன்னா அரஞ்சாங்கொடியில் கட்டிக்கலாம், இல்லை தாலியில் போட்டுக்கலாம். நான் எல்லாம் பார்த்திங்கன்னா தாலியில் தான் அந்த தாயத்தை போட்டிருக்கேன். வெண்கடுகு தாயத்தை நான் போட்டிருக்கேன். இப்போ கருமஞ்சளும் அதில் சேர்த்து போட போகிறேன். இப்போ நம்ம வெண்கடுகு தாயத்தை நம்ம viha.online கொடுத்துருக்கு. அதற்கும் இதே தன்மை தான். நமக்கு யாராவது திருஷ்டி வைக்கணும்னா முடியாது சீக்கிரத்தில். இந்த கருமஞ்சள் வெண்கடுகு தாயத்தெல்லாம் அணிஞ்சுக்கிட்டோன்னா திருஷ்டி வைக்க முடியாது. நான் ஏற்கனவே இந்த வெண்கடுகு பற்றி சொல்லும்போது அந்த செய்யுளையே படித்து காமிச்சிருக்கேன். இந்த குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த தாயத்தை கட்டிக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கும் ஒரு காப்பாக இருக்கும். அந்த தாயத்து அந்த தாய்க்கும் காப்பாக இருக்கும். எந்த ஒரு தீய சக்தியும் சீக்கிரத்தில் நெருங்காது. இதுவே பிரசவத்திற்கு பின்னாடி கூட அதை கட்டியிருப்பாங்க. தீய சக்திகள் வந்து தாயை அது பக்கத்துலேயே வரக்கூடாதுன்னு அந்த தாயத்தை கட்டியிருப்பாங்க. இன்னொன்று, கெட்ட கனவு அடிக்கடி வருதுன்னு நினைக்கிறவங்க இது வந்து அணிந்து கொண்டார்களே. ஆனால் இந்த கருமஞ்சள் பொடி தனியாக தாயத்தில் அடைச்சும் அணிந்து கொள்ளலாம், இல்லாட்டி வெண்கடுகு இந்த கருமஞ்சள் பொடியும் சேர்த்து அணிந்து கொள்ளலாம். இல்லை தனித்தனியாக ரெண்டும் நாங்கள் அணிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அணிஞ்சு கொள்ளலாம். இப்போ நம்ம viha.online வெண்கடுகு தாயத்தை தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தது இந்த கருமஞ்சள் பொடி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வெண்கடுகு தாயத்தை வாங்கிட்டிங்கன்னா அதை திறந்து இந்த கருமஞ்சளையும் போட்டுக்கலாம். இல்லை ரெண்டும் சேர்த்து தரணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ரெண்டையும் சேர்த்து நான் தர்றேன் உங்களுக்கு. இந்த குழந்தைங்க தூங்கும்போது ரொம்ப தூக்கி தூக்கி போடுது, அவங்க பயந்து அழுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இது போன்ற தாயத்தை நீங்கள் அணிவிங்க. குறிப்பாக இந்த வெண்கடுகு தாயத்தை அணிவிக்கலாம். இந்த கருமஞ்சள் பொடியையும் பூசி விடலாம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி. இது செஞ்சிங்கன்னா அந்த பிள்ளைங்க நிம்மதியாக தூங்குவாங்க. எந்த தீய சக்தியும் வந்து அவர்களுக்கு தூக்கத்தில் அச்சுறுத்தாது. பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க, யாராவது வந்து தூக்கத்தில் பயமுறுத்தி இருப்பாங்க, ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்பாங்க குழந்தைங்கள்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பெரியவங்கெல்லாம். அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா இது போன்ற விஷயங்களை எல்லாம் நம்ம அணிந்து கொள்ள வேண்டும். இது இப்போ புதிதாக வந்தது கிடையாது. இது நம்ம பாரம்பரியத்தில் நம்ம பெரியவங்கெல்லாம் தாயத்து அணிகின்ற வழக்கம். சிலர் என்ன பண்ணுவாங்க, தாயத்து கொடுப்பாங்க, அந்த தாயத்தை திறந்தே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் வேணால் நிறைய பேரை கவனித்து பாருங்கள். தாயத்தை கொடுக்குறவங்க இந்த தாயத்தில் நாங்கள் சில பொருள்களை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை லாக்கே பண்ணிடுவாங்க, திறந்து பார்க்க முடியாத அளவுக்கு.
அப்படி இது ஒட்டி வச்சுட்டு இதெல்லாம் திறந்து பார்க்கக்கூடாதுன்னு கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இது போன்ற விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் நமக்கு காப்பாக இருக்குன்ற காரணத்தினால கொடுப்பாங்க. நம்முடைய பிரச்சனைகளை கேட்டு அதற்கு ஏற்ப கொடுப்பாங்க. நிறைய ஜோதிடர்கள் கொடுப்பாங்க. அதுபோல் இதை நாம் அணிந்து கொண்டால் நம்ம கிட்ட எந்த ஒரு தீய சக்தியும் அண்டாது. இன்னொன்று, பூஜைக்கு பயன்படுத்தணும்னு நினச்சா நம்ம அந்த 11 பூஜை பொருளில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கருமஞ்சள் வச்சு அந்த துணியில் கட்டுங்க, நல்லா இருக்கும்னு. அது கட்டிட்டு நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. அதில் எல்லாம் பவர் அதிகம். இந்த கல்கத்தா காளி பூஜை வருடத்திற்கு ஒரு முறை இந்த நவராத்திரி நேரத்தில் நடக்கும் இல்லையா? அப்போ பார்த்திங்கன்னா இந்த கருமஞ்சளை தான் கொண்டு போய் காளி பாதத்தில் அப்படியே கொட்டுவாங்க. அந்த தாய் அப்போ தான் சாந்தமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமானது கருமஞ்சள். அதனால் காளி வழிபாட்டுக்கெல்லாம் இந்த கருமஞ்சளை பயன்படுத்துவாங்க. இன்னொன்று, அந்த காளி கோயிலில் கருமஞ்சளை பிரசாதமாகவே கொடுப்பாங்க. எதிர்ப்பு சக்தியை அடக்கக்கூடிய தன்மை இந்த கருமஞ்சளுக்கு இருக்குது. நம்மளை யாராவது ஒருத்தர் சண்டை போடணும்னு வருவாங்க, இந்த கருமஞ்சள் திலகம் வச்சுருந்தோன்னா உடனே அவங்க வந்த விஷயத்தையே மறந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த கருமஞ்சள். அதனால தான் கருமஞ்சள் பொடியை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டிருக்கீங்க, அது விஷயம் தெரிய போய் தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி கேட்ட காரணத்தினால நம்ம viha.online இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். விஷயம் தெரியாதவங்க கருமஞ்சள் பொடி எதுக்கு, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுனால இந்த பதிவை நான் கொடுத்துருக்கேன். ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் கருமஞ்சள் ரொம்ப ரொம்ப நல்லது. சரும பிரச்சனைகள் ஏதாவது வந்ததுன்னா கருமஞ்சள் 10 போட்டோன்னா நமக்கு சரியாயிரும். இப்படி ஆன்மீகமும் மருத்துவமும் கலந்த குணம் கொண்ட இந்த கருமஞ்சளை வேணுங்கிறவங்க நம்ம viha.online போய் பார்க்கலாம். தனியாக கருமஞ்சளும் நாங்கள் துண்டுகளாக கொடுக்குறோம், கருமஞ்சள் பொடியும் கொடுக்குறோம், 11 பூஜை பொருள்களையும் கருமஞ்சள் தனியாக அதில் கொடுக்குறோம். புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் viha.online என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுளுக்கு போங்க. www.viha தமிழ்லேயே இருக்கும் .online அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அங்கே வரும். உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ சர்ச்சில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி ஒவ்வொரு பொருளாக பார்த்துட்டு வாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.